இதோட நான் எப்படி ஆஃபீஸுக்கு போகிறதுப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்களும் வந்து என் இடுப்பை தொட்டு என் இடுப்புலையும் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஆகி போச்சு, நான் எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. சரி 2 பேருமே ஒரு ஐடியா பண்ணுவோம், நீ சேலையை மாற்றிட்டு சுடிதாரோட ஆஃபீஸுக்கு வந்துரு, நான் வந்து இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்து பைக் ரேசிங்கை போட்டுட்டு கையில் வந்து க்ளோஸை மாட்டிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வராரு. எல்லோரும் வீட்டில் ஆச்சரியமாக என்ன சூர்யா அப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டோட பைக் ரேஸ் போக வேண்டியது இருக்குது, அப்படியே ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே அந்த வேலையை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சித்ராதேவிக்கு மட்டும் ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன தான் பண்ணுறான் இவன், நைட்டு ஃபுல்லாக அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா ரூமுக்குள்ளே போய் இதை என்ன ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொத்து சாவி கிடச்சிருது, இதுதான் நல்ல சான்ஸு, இதை வச்சு நம்ம மகாவை கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கு ஒரு மாஸ்டர் பெரிய பிளானே போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஐடியா பண்ணிவிட்டு அதை அனாமிகிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அனாமிகாவும் அதுக்கு தகுந்த ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கே ரெடியாக இருக்காங்க. ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சூர்யா என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, சைன் பண்ணுறதுக்கு க்ளோஸோடு வந்து சைன் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு மகன் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி பண்ணிங்கன்னா என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. அந்த நேரம் வந்து மருதாணி கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய அசிஸ்டண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, சார் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபு உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க, அதுக்கு இதுதான் அத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி வளர்ற அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லைங்க சார் இதுதான் உண்மை, அதாவது வந்து நீங்கள் அவங்களுக்கு மருதாணி வச்சிங்கனாலும் இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சூர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகா நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிறாரு. மகா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ தூரம் என் மேலே அன்பாக இருக்கவர் ஏன் வாயை விட்டு போகாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன அப்படின்ற மாதிரி மகாவும் நினைக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்ன